தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலாண்டின் 3வது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இருளில் ஒளி பிரகாசிக்கிறது என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தின் மனன வசனம், அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொன்னார். யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த மனன வசனத்தை நம்ம தியானித்து இந்த நாளில் இந்த பாடத்துக்காக நம்ம கடந்து செல்வோம். நம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். Lord, the light of the love is shining in the midst of the darkness shining. Jesus, light of the world, shine upon us, set us free by the truth you now bring. Shine on me, shine on me. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஏசப்பா, இந்த ஓய்வு நாளின் இந்த வேளையில் கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முள்ளாக இருக்கிற இருளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் வெளிச்சமாக மாற்றி கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்கு உம்முடைய ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உம்முடைய ஆவியினால் மறை தரலுங்க சுவாமி. கர்த்தர் நீங்கள் இன்றைக்கி என்ன சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டுமாறு இயேசு ராஜா மூலம் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம இருளில் ஒளி பிரகாசிக்கிறது அப்படின்ற தலைப்பில் படிக்க இருக்கிறோம். ஒளி அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யார் இந்த மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது அப்படின்னா, ஏசப்பா தான் நமக்கு ஒளியாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனம், வேறு எது நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கீதம் 119ஆவது அதிகாரம் 105வது வசனம், அதுவும் நம்ம தெரிந்த வசனம்தான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. சரி, அப்போது ஏசப்பா ஒளியாக இருக்கிறாங்க, அவருடைய வசனம் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேறு இதை இன்னும் தெளிவாக படிக்கிறதுக்காக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. ஸோ தேவனுடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது, ஏசப்பா நமக்கு ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி அதாவது எப்படி ஏசப்பாவும் அவருடைய வசனமும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்காங்களோ, அதே போல் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா எப்படி ஒளியாக இருக்காங்களோ அதே போல் இயேசு சுவாமி சத்தியமாகவும் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். யோவான் 17:17 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஏசப்பா ஒளியாகவும் அவருடைய வசனம் வெளிச்சமாகவும் இருக்கிறது போல், இயேசுவானவர் சத்தியமாகவும் அவருடைய வசனம் நமக்கு சத்தியமாகவும் இருக்கிறது. அந்த சத்தியம் மட்டும்தான் நம்மளை நிச்சயமாக இந்த பாவ உலகத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்குகிற ஒரு பெரிய பட்டயமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதை யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கலாம். சரி, இந்த ஒளி இதற்கு நேர் எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இருள் யார் அப்படின்னு பார்த்தா, யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒளிக்கு நிகரானது என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சத்தியம்.
அதற்கு எதிர்ப்பதமானது எப்படின்னா இருள். ஏன் சாத்தானை வந்து இருள் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். அவன்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாததுனால அவன் பொய்யனாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காரியத்தை நம்ம ஏதேனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏவாள்கிட்டையும் இதே வஞ்சகத்தை தான் அவன் கொண்டு வரான். அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அவன் சத்தியத்தை திருத்தி பேசுகிறான். தவறாக மேற்கோள் காட்டி அவனுடைய நன்மைக்கு ஏதுவாக அவளை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை இச்சிக்க செய்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிற இருளில் நமக்கு எப்படி ஒளி பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சத்திய வசனம் நமக்குள்ளாக இருக்கும்போது மாத்திரம்தான் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்த முடியும். அது நம்மளை வந்து ரட்சிக்கிறது, அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை விடுதலை ஆக்குகிறதாகவும் இருக்கிறது. இதை வந்து நம்ம இருண்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கத்தோலிக்க மார்க்கம் இந்த சத்தியம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேதத்தை இவங்களுக்கு மறைப்பொருளாக வச்சுருந்தாங்க. இவங்க கைகளில் வேதத்தை வந்து அவங்க கொடுக்கலை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் வேதத்தை கொடுத்தா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வஞ்சகங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஒரு வியூகமாக எதை வச்சுருந்தான் அப்படின்னா, வேதத்தை அறிய விடாமல் அவங்கள சத்தியத்தின் வெளிச்சத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவு அவர்களை வச்சிருந்தான். அதனால அந்த காலத்தில் போப் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் அவங்க அப்படி நம்பினாங்க. அவங்க கைகளில் வேதம் கொடுக்கப்படலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இருளாகிய சாத்தான் சத்தியம் இல்லாதவன், அவன் சும்மா வெறுமனே அவன் மாத்திரம் பொய்யனா இல்லாமல் அவன் ஒரு கொடிதான ஓனாயாக இருந்து அநேகரை அவனுடைய இந்த வியூகத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். அதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30வது வசனம் யாராவது எனக்காக வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30. சரி, கொடிதான ஓனாய். யார் இந்த ஓனாய் அப்படின்னு சொன்னால், சாத்தான் ஒரு கொடிதான ஓனாயை போல் வர இருக்கிறான். அவன் தன்னுடைய சீஷர்களை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், மாறுபாடானவைகளை 30வது வசனத்தில் படித்தோம் அப்படின்னா, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கள்ள போதகர்களை அவன் எழுப்பி சத்தியத்துக்கு புறம்பான மாறுபாடான விஷயங்களை அவன் போதிப்பான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்தமாய் நுழைய பண்ணி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வேத புரட்டுகளை தந்திரமாக அந்த சத்தியத்துக்குள்ளாக நுழைய பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் வேதத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு திருப்பிக்கோங்க. ஸோ இது என்ன ஆவி? ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், வேத புரட்டு, இதெல்லாம் என்ன ஆவி கொண்டு வரப்போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்குது. அது இந்த காலத்தில் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளாக உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களாக நிறைய பேர் வெளியே ஆட்டுத்தோலை வேஷம் தரித்து கொண்டு உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்காங்க, அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொடிதான ஓநாய் தன்னுடைய காலத்தில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த மாறுபாடான போதனைகளையும் வேத புரட்டுகளையும் கொண்டு வந்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், சிலை வழிபாடு அனுமதிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவோடைய சிலையையும் மரியாளுடைய உருவ சிலைகளையும் வைத்து, இது கிறிஸ்துவையும் மரியாளையும் குறிக்கிறது, இது கிறிஸ்துவத்துக்கு தான் நம்மளை வழி நடத்துதுன்னு என்று ஒரு வேத புரட்டை தந்திரமாக அவங்களுக்குள்ளே நுழைய பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிறு ஆசரிப்பை ஞாயிறு ஓய்வு நாள் என்று மாற்றம் பண்ணி அதை மக்களுக்குள்ளாக கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. இப்போ என்ன வேத புரட்டு, நம்ம என்ன விதமாக நம்ம வந்து இந்த சமரசத்துக்குள்ளாக நம்ம இணங்கி இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். எல்லாரும் கூட ரொம்ப முக்கியமாக இந்த வசனத்தை நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2:14. ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்,
அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சபைகளுக்குள்ளாக என்ன ஒரு ஆவி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ம சுவாபம். இந்த சுவாபம் நம்மளை என்ன பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னா, தேவனுடைய காரியங்களாகி ஆவிக்குரிய காரியங்களை நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு, அதை முடியாத அளவு நம்மளோட மனதை மறைத்து வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால தான் சாத்தானோட யூகங்களில் முக்கியமான ஒரு யூகம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், மனுஷனாகி உங்களுக்குள்ள ஒரு பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவு வந்து ஆவியானவர் நமக்கு தேவை கிடையாது. தேவனுடைய சித்தத்தை அறிவுறதுக்கு அந்த பகுத்தறிவே நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த பகுத்தறிவுனால தேவனுடைய ரகசியங்களை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்ட முடியாது. அந்த தேவனுடைய ரகசியங்களையும் நம்மளுடைய ஜென்ம சுவாபமாகிய இந்த மனுஷனையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 கொரிந்தியர் 4:3-4 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஸோ சுவிசேஷத்தின் ஒளி அது தேவனுடைய குணாதிசயத்தின் மகிமையாக இருக்குது. அதை நம்ம கண்களுக்கு முன்னாடி நம்ம படித்து நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம மனதில் வைத்து கொள்ளாதபடி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளுடைய மனதை எல்லாம் குருடாக்கி வச்சுருக்கான். சரி, இன்றைக்கி என்ன விதமான சமரசங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். நான் ஒரு சிறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எடுத்தேன், அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சாதாரணமாக பேசும்போது கூட உன்னோட எதிர்காலத்தில் நீ என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம யாருமே நம்ம பிள்ளைங்கக்கிட்ட தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத உன் எதிர்காலத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்க்குறியா அப்படின்னு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அதே போல் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய ஆசைகளுக்கும் நிறைய நேரம் நம்ம செவி சாய்க்க தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் கூட நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்மளும் அதற்கு தான் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்றத பார்க்கலாம். 2வது, நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது அந்த வேலைக்குள்ளே பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்திற்கு நம்ம வந்து எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இருக்கிற காலத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வசனம் நல்லா தெரியும், அவருடைய சத்தியம் நல்லா தெரியும், இதை தான் போதிக்குது அப்படின்னு. ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம தாமதிக்கிறோம். ஏன் அப்படின்னா, உடனே கீழ்ப்படுகிறதற்கு நம்மளுடைய ஜென்ம சுபாவம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது தேவனை முதல் இடத்துல வைக்க மாட்டேங்கிறோம். இது என்னுடைய விருப்பமாக இருக்குது சாமி, இதை எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்கிறோமே தவிர, எசப்பா உங்கள் சித்தம் என்னவோ அதை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் தேவனுடைய ஓய்வு நாள், அதை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு சூழ்நிலையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஈவன் அது தேவனுடைய ஓய்வு நாளாக இருந்தால் கூட அதை ஒரு நாள் நம்ம வந்து நீக்கி வச்சுக்கிறதுல நம்ம தப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனது நினைக்குது. அதே போல் ஒரு நாள் ஜெபம் இல்லாமல் நேரம் ஆயிடுச்சு, நம்ம வேலைக்கு போகணும், நமக்கு இந்தந்த வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக நிறைய நேரம் நம்ம ஜெபத்தை காலை நேரத்தில் தவிர்த்து விடுகிறோம். தொடர்ந்து வேதம் வாசிக்கிறது முக்கியமானதல்ல. ஒரு நாள் நம்ம இந்த காரியத்துக்காக அந்த காரியத்திற்காகன்னு சொல்லி போகிறப்போ நம்ம வந்து அதில் சமரசம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மனது சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவருக்காக தயவு செய்து என்ன பண்ண வேணாம், நம்ம மனசு அப்படி தான் நம்மளை சொல்லுது, ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளாத, ஆவியானவர் வந்துட்டா இதை செய்யாத அதை செய்யாத நம்மளை வந்து கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம மனதை சமரசப்படுத்தி இந்த வகையான அந்த பொய்யான நம்ம மனதின் நோக்கங்களுக்கு நம்மளை செயல்பட செய்கிறான் சாத்தான். இது வந்து ஒரு சிறு நான் ஒரு எடுத்துக்காட்டுகளாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம வழிகள் இப்படி தானே நிறைய நேரத்தில் இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, ஆனால் இது கூட நம்மளை சத்தியத்தை விட்டு வழி பிறள வைக்கும் அப்படின்றத நம்ம வந்து யோசித்து பார்க்குவோம். ஸோ மனிதனின் பகுத்தறிவு என்ன அப்படின்னு சொன்னால்,
தேவனுடைய ரகசியத்தையோ தேவனுடைய வெளிப்பாடுகளோ அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்னா, உன்னால் அறிந்து கொள்ள முடியும், நீ உன் பலத்தை கொண்டு செய் அப்படின்னு சொல்லி நம்ம சுய பலனின் மேலே நம்மளை சார்ந்து இருக்கும்படியாக செய்கிறான். ஸோ இந்த குருட்டுத்தனம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய நேரத்தை சத்திய வசனத்தை அறிய விடாமல் நம்மளை என்ன பண்ணிடுறான் அப்படின்னா குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய நேரத்தில் சத்தியத்தை அறிந்து கொண்டா கூட அதை நம்ப மறுக்கும்படியாக நம்ம இருதயத்தை அவன் வந்து இது 2 கொரிந்தியர் 4:3-4 அதுதான் படிக்கிறோம். நம்ம இருதயத்தை நம்ப மறுக்க வைக்கிறான். இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு நம்மளை குருட்டாட்டத்தில் வைத்திருக்கிறான். 2வது முக்கியமான மனதின் குருட்டாட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வந்துடுவான். ஐயோ, இந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சிட முடியுமா, இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா இந்த காரியங்கள்லாம் வந்துருமே அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை நமக்குள்ளே உருவாக்கி, நீ இப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீ ஒரு பெரிய அழிவை சந்திப்ப அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை வந்து நமக்கு கொடுக்குறான். யோவான் 3:19-20 யோவான் 3:19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஸோ தான் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு எதில் வரமாட்டேங்கிறாங்க? ஒளியின் இடத்துல. ஒளினா என்ன அப்படின்னா, இயேசப்பா தான் ஒளி, அவருடைய சத்திய வசனங்கள் தான் நமக்கு ஒளி. அந்த ஒளியின் இடத்துக்கு வராதபடி நம்மளை வந்து சாத்தான் நம்ம மனதின் குருட்டுத்தனத்தில் பயப்பட வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். 3வது காரியமாக நிராகரிப்பு. அதாவது தேவன் நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கும்போது அதை நிராகரிக்கும்படியாக செய்கிறான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, இந்த மனதின் குருட்டுத்தனம் இருக்குது, நிறைய சமரசங்கள் இருக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி விடுபட முடியும்? இதை விடுபடுவதற்கு தேவன் ஏதாவது வழிகாட்டிகளை நமக்கு வைத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதை பார்க்கிறதற்காக நாம் இப்பொழுது நம்மளுடைய வேதத்தை யோவான் 1:2 2 கொரிந்தியர் 3 நம்ம 2 சைடில் ஒரு கை வச்சுக்கலாம். யோவான் 1:1 1-4. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5வது வசனம், அந்த ஒளி பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, நமக்கு சத்தியத்தை அறியாத, சத்தியம் இல்லாத இந்த இருள் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட ஒளியை பற்றி கொள்ளணும் அப்படின்னா, இருள் வந்து அந்த ஒளியை என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து மேற்கொள்ளாத அளவு ஒரு ஒளியை பற்றி கொள்ளணும். அது எந்த ஒளி அப்படின்னு சொன்னால், இயேசுவாகியவர் தான் அந்த ஒளி. அந்த ஒளியை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய மனங்கள் புத்துணர்வு அடையும் அப்படின்னு பார்க்குறோம். முதலாவது காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் இயேசுவை நோக்கி பார்க்கணும். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சரி, இயேசுவாகிய ஒளியை நம்ம வந்து நோக்கி பார்க்கணும். 2வது யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆவியாகிய கர்த்தராலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஸோ அந்த ஆவியானவரை நம்ம நோக்கி பார்க்கணும். ஆவியானவரை எனக்குள்ளே வந்து நிச்சயமாக இந்த ஒளியை நிலைத்திருக்கும்படியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நோக்கி பார்க்கணும். முதலாவது காரியம், இயேசுவையும் அவருடைய ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்கணும். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய ஒளியை நாம் நம்ப வேண்டும். யோவான் 12:35-36. யோவான் 12:35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார்.
இன்னைக்கு சத்திய ஒளியாகிய இயேசுவானவர் நம்ம கைகளில் வசனங்களாக நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இந்த ஒளி நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அதில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அந்த ஒளியை நாம் விசுவாசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒளி நமக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்மளால் இதுலேருந்து மேற்கொண்டு வர முடியாது. முதலாவது நம்ம ஒளியாகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவருடைய ஆவியானவரை நோக்கி பார்க்கணும். இரண்டாவது காரியம், அதில் நம்ம விசுவாசம் வைக்கணும், அந்த ஒளியின் இடத்துல நம்ம விசுவாசம் வைக்கணும். மூணாவது காரியம், ஒளியின்படி நாம் நடக்க வேண்டும். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதை பின்பற்றணும். ஒளியை நோக்கி பார்க்கணும், ஒளியை விசுவாசிக்கணும், ஒளியை பின்பற்ற வேண்டும். நான்காவது காரியமாக 2 கொரிந்தியர் 4:6-7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த ஒளியை நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நாம் அனுமதிக்க வேண்டும். நம்ம அனுமதிக்கும் போது நிச்சயமாக அது நம்ம உடம்புல, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற, நம்மளுடைய மனதில் இருக்கிற, நம்ம ஆவிக்குரியதையாக இருக்க எல்லா இருளையும் நீக்கி நம்மளை அந்த ஒளியின் இடத்திற்காக வழி நடத்தும். ஐந்தாவது காரியமாக பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்ம எதை சிந்திக்கணும்? உண்மையானவைகள், சத்தியமானவைகளை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒளியின் இடத்துலேருந்து நம்ம அந்த இருள் நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மளை பாதுகாத்துக்கொள்வோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒளியை நோக்கி பார்க்கணும். அது அவருடைய வசனமானாலும் சரி, ஆவியானவராக இருந்தாலும் சரி. இரண்டாவது, ஒளியை விசுவாசிக்கணும். மூன்றாவது, ஒளியின்படி நம்ம என்ன பண்ணணும்? அதை பின்பற்ற வேண்டும். நான்காவது, ஒளி நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக நாம் அனுமதிக்கணும். ஐந்தாவது, உண்மையானவைகளையே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கணும். இந்த காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனதின் குருட்டாட்டத்தனத்துலேருந்து நம்ம நிச்சயமாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். தேவன் நமக்கு முன்னாடி சத்திய வசனமாகி இந்த வெளிச்சத்தை நமக்கு வச்சுருக்காங்க. அது நம்மளை ரட்சிக்கத்தக்க வல்லமுடையதாக இருக்குது. ஆனால் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் நம்மளுடைய மனது அனுமதிக்கிறதில்ல. நம்ம நினைக்கிறோம் நம்ம மனதுனால, நம்ம பாஸ்டர் இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் கூட சொன்னாங்க, நம்மளுடைய மூளையில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் தான் ரொம்ப வருஷம் வாழக்கூடியதாக இருக்குது. அது அந்த ஒரு செல்னால் 30 லட்சம் வருஷங்களுக்குள்ள ஞாபகங்களை வச்சுக்க முடியும். அவ்வளோ அதாவது எண்ணி முடியாத அதிசயமாக தேவன் நம்மளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இது என்னை நிச்சயமாக சத்தியத்துக்கு நேராக வழி நடத்திடும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மனதின் இந்த குருட்டத்தனத்தெல்லாம் நம்ம மாற்றி வைத்துவிட்டு கிறிஸ்துவாகிய ஒளியை நாம் நோக்கி பார்க்கணும். அப்போ தான் அவருடைய குணத்தின் மகிமையில் நம்ம பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு இந்த லெசன் ஸ்டடியை முடிக்கும் என்பதாக நான் ஒரு சிறு கதை சொல்லி உங்களோடு கூட இந்த பாடத்தை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு ரோம ஆளுநர் இருந்தார். அவரோட பேர் என்ன அப்படின்னா மார்க்ரியேனஸ் அப்படின்ற ஒரு ரோம ஆளுநர் இருந்தார். இவர் இந்த இருண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர் என்ன கேள்விப்பட்டார் அப்படின்னு சொன்னால், சபைகளில் நிறைய வெள்ளியும் தங்கமும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டார். இந்த ஆளுநர் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் விலையுயர்ந்த பொருட்களையும் அபகரித்து கொள்ளணும் அப்படின்னு நினச்ச அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சபையோட மூப்பர் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு மனுஷன்ட்ட போய், உங்கள் சபையில் நிறைய தங்கங்களும் வெள்ளிகளும் விலையுயர்ந்த பொருட்களும் இருக்குல்ல, அதை என்ன பண்ணு, எனக்கு எடுத்துகிட்டு தந்துரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாரன்ஸ், எனக்கு ஒரு 3 நாள்
எனக்கு வந்து ஒரு நேரம் தாங்க, அந்த 3 நாளில் நான் உங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறேன். 3 நாள் கழிந்து இந்த மார்க்ரியனஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சபை மூப்பராகிய லாரன்ஸை வந்து பார்க்க வந்து, சரி எல்லாம் எனக்கு ஆயத்தமாக இருக்குதா, நான் வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வாங்கி கொள்ளலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை சபைக்குள்ளாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். அந்த சபைக்குள்ளே போய் அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு மக்கள், அதாவது அங்கே வந்து குருடர் இருந்தாங்க, செவிடர் இருந்தாங்க, சப்பானிகள் இருந்தாங்க, நல்ல மனுஷங்களும் இருந்தாங்க, எல்லாரையும் காமிச்சு இதுதான் எங்கள் சபையின் சொத்து அப்படின்னு சொல்லி காட்டினாராம். உடனே இந்த ரோம ஆளுநர் மார்க்ரியனஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தங்கமும் வெள்ளியும் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் என் சபையின் சொத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கோவப்பட்டு இந்த 3 நாளைக்குள்ளே இந்த சபை மூப்பர் என்ன பண்ணிடுவார், அங்கே இருந்த ஆவணங்களெல்லாம் வேறு இடம் மாற்றி வைத்துருவார். இந்த கோபத்தில் இந்த ரோம ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனை சிறையில் அடைத்து இவனை உயிரோடு எரித்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த லாரன்ஸை என்ன பண்ணிடுவாங்க, சிறையில் அடைத்து போட்டு அவனை உயிரோடு எரித்து விடுவாங்க. அதை எரிக்கும்படியாக அவர் வந்து ஒரு போர் சேவகனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அந்த போர் சேவகன் பேர் ரோமானஸ் அப்படின்றவர். அந்த ரோமானஸ் இவரை வந்து சிறையில் வச்சு எரிக்கிறதுக்கு முற்படும் போது அவர் வந்து ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா சீக்கிரத்தில் இந்த ரோம ராஜ்யம் முழுவதுமாக உமக்கென்று ஒரு ராஜ்யமாக மாறணும், உம்மை ஏற்றுக்கொள்ளும் ராஜ்யமாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இந்த ஜெபம் இந்த ரோமானஸ்க்கு ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு. எவ்வளோ தன்னுடைய ஜீவன் போகும்போது கூட அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருமே ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து அப்படியாக முடிகிறது. அந்த கடைசி தருவாயிலையும் ஒரு சகோதரனை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தினாங்க. இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சபையின் முத்துக்களாக தேவன் யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் இந்த சபையின் முத்துக்களாக பார்க்குறாங்க. அதை யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பாக்கு தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த பொருட்களை எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த ஆன்மீக போராட்டத்தில் அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளங்கள் தான். அந்த உள்ளங்கள் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த உள்ளங்களை ஏசப்பா தனக்கு நேராக மாற்றிக்கொண்டு பிள்ளைங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவளோடு கூட காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அன்பின் தேவனின் சத்தியத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உள்ளங்களில் பெற்றுக்கொண்டு விலையுயர்ந்த நம்மளுடைய உள்ளத்தை தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அன்பாகிய தேவன் அவருடைய சத்தியத்தில் சத்தியமாகிய வசனம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது அதை நினைத்து சந்தோஷப்படுவார். தேவன் தாமே அப்படிப்பட்ட தருணங்களை நம்ம இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாகவும், இந்த கடைசி காலங்களில் நம்ம எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்மளோட சத்தியத்தை நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கொள்ளாதபடி அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சத்தியத்திற்காக கடைசி மட்டும் நிற்கும் வல்லமையை அவருடைய வேதமும் அவருடைய ஆவியானவரும் இந்த கடைசி காலத்தில் நம்மளை தந்து அவருடைய சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மளை வழி நடத்தும்படியாக நாம் யாவரும் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜாவே, அப்பா எப்பேற்பட்ட சத்தியத்தை எங்களுக்குள்ளாக நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய சத்தியம் அன்பானது சுவாமி. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக உங்களுடைய சொந்த குமாரனே இந்த சத்தியத்துக்காக தந்திருக்கிறீங்கப்பா. அப்பா நாங்கள் மண் பாண்டங்கள் சுவாமி, நாங்கள் உடைந்து போகிற பாத்திரங்கள், ஆனால் எங்களை விலையேற பெற்ற பாத்திரமாக எண்ணி எங்களுக்குள்ளாக இந்த சத்தியத்தை தந்திருக்கிறீங்கப்பா. இதை எடுத்து செல்ல எங்களுக்கு பலன் இல்லை சுவாமி. ஆவியானவரே எங்களுக்கு பலனை தாங்க. உம்முடைய வசனங்களை எங்கள் வாயிலிருந்து கிருபை பொருந்தினதாய் அநேகருக்கு அறிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் அறியாமையினால் நிறைய நேரத்தில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விட்டு கொடுத்தாதபடி எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நாங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சத்தியத்திற்காக நிற்கும் சுடர்களாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஒளி விட்டு பிரகாசிக்க பண்ணுங்க சுவாமி. உம்முடைய வசனமாகிய சத்தியம் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை பண்ணட்டும். ஏசு ராஜா மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.